வணக்கம். நம் இளமை காலத்தில் கடினமாக உழைப்பது போல முதுமையில் நம்மால் பணிபுரிய முடியாது. நம் அனைவருக்கும் பணத்திற்கான தேவை உள்ளது. ஆகையால் முதுமைக்கான நிதி பாதுகாப்பிற்கு இளவயதிலேயே ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இதற்கான பல திட்டங்களை இந்திய அரசாங்கமும் வகுத்துள்ளது. தற்போது அரசு பணியாளர்களுக்கு மட்டுமே ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் நாட்டில் உள்ள அமைப்புசாரா தொழிலாளர்கள் உட்பட அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் புதிதாக யுனிவர்சல் பென்ஷன் ஸ்கீம் என்ற பெயரில் பொதுவான ஓய்வூதிய திட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. நாட்டில் தற்போது அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டங்கள் உள்ளன. அதேபோல் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் அமலில் உள்ளது. இதில் சேர்ந்து பணத்தை முதலீடு செய்து 60 வயதை பூர்த்தி செய்பவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 முதல் ரூபாய் 1500 வரை பென்ஷன் வழங்கப்படுகிறது. மேலும் நடைபாதை வியாபாரிகள், வீட்டு வேலை செய்பவர்கள், வேலையாட்கள் போன்றவர்கள் பயன்பெற பிரதான் மந்திரி யோகி மந்தன் யோஜனா ஓய்வூதிய திட்டம் அமலில் உள்ளது. அதேபோல் விவசாயிகளுக்கென பிரதான் மந்திரி கிசான் மந்தன் யோஜனா என்ற ஓய்வூதிய திட்டம் அமலில் உள்ளது. இதில் சேர்ந்து பணத்தை முதலீடு செய்து 60 வயதை பூர்த்தி செய்யும் விவசாயிகளுக்கு மாதம் ரூபாய் 3000 ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதிதாக பொதுவான ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த மத்திய தொழிலாளர் துறை அமைச்சகம் பரிசீலித்து வருகிறது. இந்த திட்டம் மாத சம்பளம் பெறுவோர், சுய தொழில் செய்வோர் என அனைத்து மக்களுக்கும் பொருந்தும். இதற்காக ஏற்கனவே இருக்கும் EPFO எனப்படும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு போல் கட்டாயமாக இல்லாமல் இந்த திட்டத்தில் விருப்பப்பட்டவர்கள் சேரலாம். மேலும் இந்த திட்டத்தில் அரசு தரப்பிலிருந்து எந்த பங்களிப்பும் இருக்காது. ஓய்வூதியம் மற்றும் சேமிப்பு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த புதிய திட்டத்தை வடிவமைக்க மத்திய தொழிலாளர் துறை அமைச்சகம் பரிசீலித்து வருகிறது. இதற்கான திட்ட வரைவை PF நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யுனிவர்சல் பென்ஷன் ஸ்கீம் என்ற பொதுவான ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தும் போது தற்போது நடைமுறையில் உள்ள சில திட்டங்களும் இதனுடன் ஒருங்கிணைக்கப்படலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், இதுவரை எந்த திட்டத்தின் கீழும் இணையாதவர்களை ஓய்வூதிய வரம்பிற்குள் கொண்டு வருவதே ஆகும். தற்போது அமைப்புசாரா தொழிலாளர்கள் வயதான காலத்தில், அதாவது 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட உள்ளதாம்.